வணக்கம். இந்த வீடியோவில் நாம் டு மற்றும் டஸ் வார்த்தையை பயன்படுத்தி எப்படி கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஆங்கிலம் படிக்கிறீங்களா என்று கேட்கறதுக்கு டு யூ ரீட் இங்கிலீஷ், அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க ஆமாம் நான் செய்கிறேன், as I do. குறிப்பிட்ட நபர் உங்கள் வீட்டுக்கு வருவாரான்னு கேட்கறதுக்கு அவரின் பெயரை பயன்படுத்தி இப்படி கேட்கணும். ராஜ் உன் வீட்டுக்கு வருவானா? டஸ் ராஜ் கம் டு யுவர் ஹவுஸ்? ராஜ் உங்கள் வீட்டுக்கு வருவானா? டஸ் ராஜ் கம் டு யுவர் ஹவுஸ்? அதுக்கு நீங்கள் இப்படி பதில் சொல்லுங்க. அதாவது ஆம் எப்போதாவது வருவான், எஸ் ஹி கம்ஸ் சம்டைம்ஸ். உங்ககிட்ட யாராவது இப்படி கேட்டால், இல்லைன்னா நீங்கள் யாரிடமாவது இப்படி கேட்கணும்னா மற்ற நபர்களும் உங்ககிட்ட வருவாங்களா? டு அதர் ஃப்ரெண்ட்ஸ் கம் டு யூ? நீங்கள் இந்த மாதிரி கேட்ட கேள்விக்கு அவங்களோ இல்லை மற்றவங்க இந்த மாதிரி உங்களிடம் கேட்டால் நீங்களோ இப்படி பதில் சொல்லுங்க. ஆமாம் மற்றவங்களும் வருவாங்க, எஸ் அதர்ஸ் ஆல்சோ கம். உங்ககிட்ட யாராவது வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்களா, டு யூ ஸ்டே இன் இந்தியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்தியாவில் இல்லாமல் சிங்கப்பூரிலோ வேறு அதர் கண்ட்ரிலையோ இருந்தீங்கன்னா இப்படி பதில் சொல்லுங்க. இல்லை நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன் என்று சொல்லலாம். நோ ஐ ஸ்டே இன் சிங்கப்பூர். இல்லை நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன் என்று சொல்லலாம். தேங்க்ஸ். நன்றி.